காடு வெட்டி குரு இருந்தா என் மேல நீ கையை வச்சிருப்பேடான்னு கேட்கிறார். காடு வெட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கையை வைக்க முடியுமாங்கிறார். என் மூத்த போட அவனு இப்ப சொல்றார், காலம் கடந்து சொல்றார். அன்னைக்கும் சொன்னார், இன்னைக்கு சொல்றார், நாளைக்கு சொல்லுவார், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார். சரியான வழக்கம் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆள் இருக்கிறது இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ தெரியல. அப்ப அவருக்கு முடிவு பண்ணிட்டாங்க, முடிச்சிருவாங்க, அவரையும் முடிச்சிருவான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் இருக்க போது 2 மாசமோ 3 மாசமோ 3 வருஷமோ எல்லாம் தெரியாது. என் பின்னாடி நீக்கி இருக்கவங்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டு. பொறுப்புக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எவன் வரீங்களோ அவங்க எல்லாம் நிக்கலாம். இன்னைக்கு நிக்கிற ஒரு பயரும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸோட கால் படாத இடமே கிடையாது தமிழ்நாட்டுல. எல்லா கிராமத்திலையும் அன்புமணியோட கால் எந்த கிராமத்துல படிச்சாலும் கிடையாது. சேரியிலையும் பாமர மக்கள் இருக்கிற இடத்துலையும் முடியாத மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், முடியாத மக்கள், ஏழை எளிய மக்கள் இடத்துலாம் அன்புமணி போயிருக்கவே மாட்டார். தொட்டா திட்டு கையை தொடைப்பார். எவனா கூட்டு வந்து இல்ல அதை ஊத்த சொல்லி தொடைப்பார். ராமதாஸ் அப்படி இல்ல. அந்த வீட்டு வாசல்ல உன் பணத்தை தூக்கம் இல்லைன்னா நான் தூக்குவேன்டா அந்த பணத்தை தோல்ல சுமந்தவர். அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்காரு ராமதாஸ். அதனால தான் நான் பேசுறேன்.